السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله، وأحب خلقه إليه أنفعهم لعياله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருப்பவர்கள், வர இருக்கக்கூடியவர்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய அளப்பரிய அன்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. பேரிடர்கள், பெருந்துன்பங்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் திராலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நசீபை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாத்மார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய அனைத்து மக்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அருமை நாயகத்தின் தலைமையின் கீழே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, மனிதன் பல தலங்களிலே பல்வேறு விதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் கண்டுவிட்டான். மனிதனுடைய சிந்தனையும் அவனுடைய தயாரிப்புகளும் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலும் கூட சில விஷயங்களை துல்லியமாக நம்மால் கணிக்க முடியவில்லை, அல்லது அதை பற்றி சொல்வதற்கும் இப்படித்தான் நடக்கும் என்று நினைப்பதற்குமான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் அவனே அனைத்தையும் அறிந்தவன். தன்னை பற்றி ஹபீர் என்கிறான், அலீம் என்கிறான், யாவற்றையும் அறிந்தவன் நான் என்கிறான். எல்லாவற்றினுடைய அகமும் புறமும் தெரிந்தவன் நான் என்கிறான். உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் நினைக்கலாம் நல்லதென்று, ஆனால் அது உங்களுக்கு கேடாய் வந்து முடியும். சில விஷயங்களை தீயது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாய் வந்து நிற்கும். உங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறான். அந்த அல்லாஹ் தன்னிடத்திலே 5 விதமான விஷயங்களை தனக்கே மட்டும் உரிய விஷயங்களாக வைத்திருக்கிறான். அல் குர்ஆன் சொல்கிறது, அந்த 5ம் என்ன, உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மழை எப்பொழுது பெய்யும், எப்படி பெய்யும், எந்த அளவு பெய்யும், இதுவும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். நாளை என்ன நடக்கும் என்பதை ஊகிக்கலாம், இப்படியாக நடக்கலாம் என்று நாம் கருதலாம். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதனுடைய முழு ஞானமும் அல்லாஹ்விற்கு மட்டுமே உண்டு. அதேபோன்று கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை என்ன பிள்ளை என்பதை அந்த ஆணின் இந்திரியத்துளியின் ஒரு சொட்டு பெண்ணின் கருவறைக்கு சென்ற உடனேயே
அது குறித்து உண்டான முடிவும் அது குறித்து உண்டான ஞானமும் அவனுக்கு மட்டுமே தெரியும். ஒரு மனிதன் எங்கே இறப்பான், எப்பொழுது இறப்பான், எந்த இடத்தில் இருப்பான், எந்த மாதிரியான சூழலிலே அவனுக்கு மரணம் வரும் என்பதும் அவனுக்கு மட்டுமே தெரியும். இந்த ஐந்தும் அல்லாஹ் தன்னிடத்தில் மட்டும் வைத்திருக்கிறான், வேறு யாருக்கும் இது தெரியாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பர்களே, இந்த ஐந்தில் ஒன்றுதான் பெருமழை. காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய விதத்தில் பெய்யக்கூடிய மழை, மேகங்கள் திரண்டு பல நேரங்களில் அச்சப்படுத்தக்கூடிய மழை, இது அவன் கைவசம் இருக்கக்கூடிய செய்தி. ஹஜ்ரத் சையதத்துனா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகங்கள் திரள்வதை பார்த்து விட்டால் அவர்களின் முகமெல்லாம் மாறிவிடுமாம், மஞ்சளித்து விடுமாம். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜனங்கள்லாம் மேகங்கள் கூடினா சந்தோஷப்படுறாங்க, மழை பெய்ய போகுது, நம்முடைய வறுமை பஞ்சமெல்லாம் போக போகுது, நம்முடைய தண்ணீர் தேவை நிறைவேற போகுது, கால்நடைகளுக்கெல்லாம் நீர் புகட்டலாம், விவசாயம் செய்யலாம் என்று மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நீங்கள் என்னவோ கவலைப்படுவதை போன்று தெரிகிறதே, உங்கள் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிகிறதே, ஒரு பரபரப்பு தெரிகிறது நபியே, என்ன என்று கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆமாம், இந்த மேகமும் இந்த மழைக்கு முன்னால் வரக்கூடிய காற்றும் எனக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்திற்கு அழிவின் அடையாளமாக வந்திருக்கிறது. காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்திருக்கிறான், மேகங்களை கொண்டு அல்லாஹ் அழித்திருக்கிறான். அந்த மக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஹாதா ஆரிதும் மும்திருனா, இதோ மழை பெய்வதற்கு முன்னால் வரக்கூடிய மேகங்கள் இது, இதோ மழைக்கு முன்னால் வீசக்கூடிய குளிர்ந்த காற்று இது என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அந்த காற்றும் அந்த மேகமும் அந்த மேகத்தின் இடையிலிருந்து பொழிந்த பெருமழையும் தான் அவர்களுக்கு பேராபத்தாய், பெரும் சோதனையாய், பெரும் தண்டனையாய் வந்து இறங்கியது. எனவே அல்லாஹ்விடத்திலே நான் இது தண்டனையாகிவிடக்கூடாது, இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது, இது பெரும் சோதனையாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவனை பயந்து நான் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, இந்த பார்வை தான் இஸ்லாத்திற்கான பார்வை. கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவின் முக்கிய பகுதி வயநாட்டில் அடித்த மழையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் நிலச்சரிவும் கடுமையான சோகத்தையும் மிகப்பெரிய வருத்தத்தையும் உள்ளத்தில் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கிராமத்தை காணவே இல்லை என்பதுதான் செய்தி. 2 கிராமம், 2 நபரை இல்லை, 2 கிராமமும் மொத்தமும் காணவில்லை. மீட்பு பணிகள் நடக்கிறது, இறந்து போனவர்களுடைய சடலங்களை எல்லாம் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்டேட்டினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்கிறார், எந்த கிராமத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதோ அதனுடைய துவக்கத்தை நாங்கள் இன்னும் தொடவே இல்லை, வெளியே தான் இருக்கிறோம். வெளியே வந்த உடல்களை, சடலங்களை இங்கே தான் நாங்கள் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் உள்ள போகவே இல்லை, முக்கியமான இடத்துக்கு இன்னும் போகலை. இப்போவே 300க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு விட்டது என்கின்ற தகவல் வருகிறது. 1500க்கும் அதிகமான மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கவலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த செய்தி, ஒரே குடும்பத்தில் 40 நபர்களை இழந்த குடும்பங்கள் இருக்கிறது, 16-17 நபர்களை மொத்தமாக இழந்து விட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊரில், ஒரு கிராமம், அந்த வயநாட்டிலே முண்டக்கை என்பது அந்த கிராமத்தின் பெயர். அங்கே 450 வீடுகள் இருந்ததாம், மிச்சம் அங்கே இருப்பது இப்பொழுது வெறும் 50 வீடு தான். 400 வீட்டை காணவே இல்லை. 400 வீடும் பூமிக்குள்ளே போய்விட்டதாக செய்திகள் சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்படியான ஒரு கோர தாண்டவத்தை சமீபத்தில் அங்கே பெய்த பெருமழை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தோடு இந்த விஷயத்தை ஒரு 4 செய்தியாக நான் இந்த ஜும்மாவின் உரையின் வழியாக தரப்போகிறேன். முதலில், பாதிப்புக்கும் கஷ்டத்திற்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் மனதின் ஆழத்திலிருந்து துஆவையும் ஆறுதலையும் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதிகம் இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ பாதிக்கப்பட்டார்கள், யாரோ துன்பப்பட்டார்கள், யாரோ ஒரு சில கவலைகளில் மாட்டிக்கொண்டார்கள் என்று பார்த்து எந்த சந்தர்ப்பத்திலும் கடந்து போனதே கிடையாது. பாருங்கள், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுடைய மகனார் ஜாஃபர், சஹாபாக்கள்ல முக்கியமான பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானவர் சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 முறை ஹிஜ்ரத் செய்தவர்கள். எல்லாரும் மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்றாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு குடும்பத்தோடு மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு போனவர்கள். அந்த நாட்டினுடைய மன்னரிடத்திலே தைரியமாக உரையாற்றியவர்கள். அவருடைய உரையை கேட்ட அந்த நாட்டின் மன்னரே அப்படியே கலங்கி போய்விட்டார். அதி அற்புதமான உரை. அங்கிருந்து மறுபடியும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். பெருமானாரினுடைய தோற்றம் என்னவோ, பெருமானாரின் அங்க அசைவு எப்படி இருக்குமோ, பெருமானாரின் பேச்சு எப்படி இருக்குமோ அதையெல்லாம் ஒத்து இருந்தவர் சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅத்தா என்கின்ற போர்க்களம் நடந்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அறிவிப்பு செய்து விட்டார்கள், ரோமர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தம் இது. இந்த யுத்தத்தில் யார் தலைமை பொறுப்பு, யார் ஷஹீதாகுவார், முதலில் ஷஹீதாகிவிட்டால் அடுத்து யார் பொறுப்பெடுப்பது, அவரும் ஷஹீதாகிவிட்டால் அதற்கடுத்து யார் பொறுப்பெடுப்பது, அவரும் ஷஹீதாகிட்டார்னா அடுத்து யார் பொறுப்பெடுக்கிறது, எல்லாத்தையும் துல்லியமா ஸ்கெட்ச் போட்டு அனுப்புனாங்க. அப்படி அனுப்பியவர்களில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 தளபதிகளை சுட்டி காண்பித்தார்கள். அந்த 3வரில் ஒருவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅத்தா போர்க்களத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு வீரதீரமாக போரிட்டார்கள். தலைமை பொறுப்பை மிகச்சரியாக செய்தார்கள். அவருடைய கரம் வெட்டப்பட்டது. இந்த கையிலிருந்து இன்னொரு கைக்கு வாள் மாறியது. அந்த கரமும் வெட்டப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. தோல் புஜத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு கொடியை ஏந்தி கொண்டார். கடைசியில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எண்ணில் அடங்காதது. நபிகள் நாயகத்தை ஆச்சரியத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றது. ஆனால் அவர் இறக்கும் தருவாயில் அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைகள், விளையாட்டு பருவத்தில் பிள்ளைகள். ஜாஃபர் முஅத்தா போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டார் என்கின்ற செய்தியோடு கனத்த இதயத்தோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜாஃபர். அவருடைய பிள்ளைகள் நபி வருவதை பார்த்து கொண்டு தன்னுடைய தந்தை தான் வருகிறார் என்று ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிப்பிடித்தது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிகள் நாயகத்தின் தோற்றமும் ஜாஃபர் ரலியல்லாஹுவின் தோற்றமும் அச்சி அசலாக ஒன்றாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் நடையும் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய நடையும் ஒன்று போன்றே இருக்கும். தன்னுடைய தகப்பனார் தான் வருகிறார்கள் என்று அப்படியே வேகத்தோடு, அன்போடு, பரிவோடு அந்த பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அந்த பச்சிளம் குழந்தைகளின் பாவமறியாத முகத்தை பார்த்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கண்களின் ஓரத்திலே கண்ணீர் துளிகள் தான் மிச்சமாக இருந்தது. நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய துணைவியார் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல செய்தியோடு வந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, வெற்றி வாகை சூடி சஹாபாக்கள் மதீனாவுக்கு வர போறாங்க, உங்க வீட்டுக்காரரும் வரப்போறாருன்ற செய்தியை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் குனிந்திருந்த தலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்தார்கள். முகமெல்லாம் அப்படியே கவலையின் ரேகை. ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய துணைவியார் அஸ்மா அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, கணவரை பற்றி உண்டான ஏதோ கவலையான சம்பவம் நடந்து விட்டது. அந்த செய்தியை சொல்லத்தான் நபி வந்திருக்கிறார்கள் என்று செய்தியை சொன்னார்கள். அந்த அம்மா கண் கலங்கி வெடித்து அழுதார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு பற்றி, அவர்களின் இழப்பை பற்றி சொல்லிவிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த யுத்தத்திலே உங்களுடைய கணவர், என்னுடைய அன்பு தம்பி ஜாஃபர் இழந்திருக்கிறார் 2 கைகளை.
அல்லாஹ் அந்த 2 கைகளுக்கு பகரமாக சொர்க்கத்திலே அவருக்கு 2 ரெக்கையை கொடுத்து விட்டான். ஜாஃபர் தய்யார், அந்த ரெக்கையை கொண்டு ஜாஃபர் அங்கே சொர்க்கத்தை சுத்தி சுத்தி வருகிறார். இங்கே அவருக்கு கிடைக்காத இன்பம் எல்லாம் அங்கே அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விட்டான். சொர்க்கத்திலே இப்பொழுது அவர் இருக்கிறார், சுதந்திரமாக ஆனந்தமாக சொர்க்கத்தை சுற்றி சுற்றி வருகிறார். அதை நான் பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு அறிவிப்பு செய்து விட்டான் என்று முதல் ஆறுதல் சொன்னார்கள். அந்த அம்மா கலங்கி நின்னாங்க. நிறைய பிள்ளைங்க இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கும் எனக்கும் யார் இனிமேல் ஆதரவு? ஒரு குடும்பத்தின் தலைவர் ஆணி வேர் திடீரென்று இழந்து விட்டார், அந்த குடும்பமே அப்படியே கதி கலங்கி போய்விடும் இல்லையா? அதுவும் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அனாதை பிள்ளைகளாய் அந்த ஒரு தனிப்பெண்ணால் எப்படி அரவணைத்து உருவாக்குவதற்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அல்லவா? அந்த அம்மா கேட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. என்ன, உங்களுக்கு ஏழ்மை வந்துவிடும், நீங்கள் பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்ற பயமா, அச்சமா? சொல்லிட்டு சொன்னாங்க, அன வலியுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இதோ இந்த குடும்பத்திற்கு, ஜாஃபர் விட்டு விட்டு போன இந்த குடும்பத்திற்கு, இங்கே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நான் தான் பொறுப்பாளன். என்னுடைய பராமரிப்பில் இவர்கள் வளர்வார்கள், இனிமேல் என்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இவர்கள் இருப்பார்கள். இங்கே மட்டும் இல்லை, நாளை மறுமையிலும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க மட்டும் இல்லை, நாளை மறுமையிலும் தான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இழப்பு ஏற்படுகிற பொழுது முதலில் அவர்களுக்கான முதல் தேவை ஆறுதல். இவ்வளவு கஷ்டப்பட்டன, அவன் ஒரு வார்த்தை கேட்டானா இப்படி சொல்றமா இல்லையா? இவ்வளவு தூரம் சிரமத்தில் இருந்தே அவர் வந்தாரா? இந்த ஏரியாவினுடைய முக்கிய ஆள் தான் அவரு, நம்மெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவர் தான் அவரு. ஏன் எங்களை பார்க்கல, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல, அவர் வந்தா என்ன என்று கேட்கிறோமா இல்லையா? அப்போ இழப்பின் சமயத்தில், பெருங்கொண்ட நெருக்கடியின் சமயத்தில் மனிதர்கள் எதிர்பார்ப்பது, இயல்பாக எதிர்பார்ப்பது ஆறுதலான 4 வார்த்தை. அதை சொல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் சரி, முதல்ல போய் உட்கார்ந்து ஆறுதல் பேசுங்க. நோயில நொடிகளிலே சிக்கி தவிக்கிறார் ஒருவர், ரசூலுல்லாஹ் போனா என்ன சொல்லுவாங்க? ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா பஅஸ தஹூரா, அல்லாஹ் நாடினால் இதன் மூலம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா குணமாக்கிடுவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த சிரமமும் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலான வார்த்தையை சொல்வார்கள் இல்லையா? நம்மளே சில பேர் சொல்லிக்கிறது உண்டு. சில மருத்துவர்களை குறிப்பிட்டு சொல்லுவோம், அவர்கிட்ட போனா அவர் பேசுறதுலேயே பாதி குணம் கிடைச்சிருங்க, அவ்வளோ அழகா பேசுவார், அவர் பேச்சிலேயே எனக்கு பாதி தைரியம் வந்துவிடும், பாதி குணம் கிடைத்துவிடும், மீதி குணத்தை அவர் தரக்கூடிய மாத்திரை மருந்து கொடுத்துரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே நாம் தான் இன்னும் சொல்லுகிறோம், அந்த ஆள்கிட்ட போனா பேசியே கொன்றுவோம், அந்த ஆள் பேசுறது கேட்டாலே பயமே இல்லாமல் இருந்தாலும் நமக்கு பயம் தொற்றிக்கொள்ளும் என்று சொல்வதையும் பார்க்கிறோம். ஆறுதல் மிகப்பெரிய மருந்து ஒன்று. 2வது, அந்த பாதிக்கப்பட்ட அந்த கேரளத்து மக்களுக்கு, குறிப்பாக வயநாட்டிலே கஷ்டத்திலும் மிகப்பெரிய இடரிலும் மாட்டிக்கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக 4 நாட்களாக அங்கே மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. மீட்பு பணியிலே ஈடுபட்டவர்களும் சிலர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சோகத்தை தருகிறது. அந்த மக்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். துவா செய்ய சொன்னார்கள். நீங்கள் யாருக்காக வேண்டி கையேந்துகிறீர்களோ அல்லாஹ் உங்கள் துவாவை மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான். எந்த அளவுக்குன்னா ஹதீஸிலே வந்திருக்கிறது, எந்த ஒரு மனிதர் பிறருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிப்பான். அந்த மலக் சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் அடுத்தவங்களுக்காக வேண்டி அதிகமாக கேட்கிறார், நிறைய மக்களுக்காக வேண்டி சுயமாக சுயநலத்தோடு துவாவை சுருக்கி கொள்ளாமல் பொதுநலத்தோடு துவா செய்கிறார், இவர் என்னென்னலாம் அடுத்தவங்களுக்கு கேட்கிறாரோ அதெல்லாம் இவருக்கும் கொடு, இவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்களோ பிற மக்களுக்கு, இவரை நீ அதிலிருந்து பாதுகாத்துரு முதல்ல என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸை பார்க்கிறோம். ரொம்ப குறுகிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹீதான ஒரு சஹாபி அப்துல்லாஹி துல் பிஜாதைன் அப்படி ஒரு சஹாபி, ரொம்ப குறுகிய காலம் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். அவர் தபூக் யுத்தத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது இறந்து விட்டார்.
அவரை ரசூல் ஸல்லல்லாஹு தான் கையால் தூக்கி கொண்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குழி தோண்ட சொன்னாங்க. அவங்கள ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் கையில் வச்சுக்கிறோம் பாடியை, நீங்கள் உட்காருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் வச்சிருப்பேன், நாங்கள் நீங்கள் குழி தோண்டுங்கன்னாங்க. குழி தோண்டப்பட்டது. தூங்கிட்டு இருந்த செய்தின அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க, யாரோ 2-3 பேர் நிற்கிறாங்க, ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. எந்திரிச்சு வேக வேகமாக என்ன ஏதுன்னு பார்க்க போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே அப்துல்லாஹி துல் பிஜாதின் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முபாரக்கான உடல் இருக்கிறது. வந்த உடனே ஹஸரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகத்தையும் உமர் நாயகத்தையும் பார்த்து சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை யாராவது ஒருத்தர் குழி தோண்ட விட்டுட்டு இன்னொருத்தர் இந்த பாடியை வாங்கி கையில் வச்சுக்கலாமல்ல அப்படின்னாரு. உடனே 2 பேரும் சொன்னாங்க, இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நபிதான் அவரை குழிகளுக்குள்ளே வைக்கும் வரை கையில் வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சுது. அங்கே குழி தோண்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் தானா உள்ள இறங்கி அவரை நல்லடக்கம் செஞ்சுட்டு வெளியே வந்து கையேந்தினார்கள். யா அல்லாஹ், ரொம்ப குறுகிய காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஏற்பட்ட இழப்பு நிறைய இருக்குது, நிறைய இழந்திருக்கிறார். ஆனால் அந்த இழப்பை எல்லாம் கூட பொருட்படுத்தாமல் இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த இழப்பை எல்லாம் கூட அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே எனக்கு தெரியும், அல்லாஹுவே எனக்கு தெரியும், இவரை நான் பொருந்திருக்கிறேன், இவர் பட்ட சிரமங்கள் தியாகங்கள் எனக்கு தெரியும். எனவே நான் இவரை பொருந்தி கொண்டேன், நீனும் இவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி துஆ செய்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்போ இழப்பு ஏற்பட்டவுடன் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இரண்டாவது விஷயம், அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்வது. மூன்றாவது, உதவியை நம்மால் எப்படி கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படியான உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. கேரளா தானே, வயநாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல சரி நம்ம நல்லா இருக்கமல்ல, நமக்கு எந்த பாதிப்பு இல்லைல்ல, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் போட்டும் என்ற மனநிலையிலே முஸ்லீம் இருக்க மாட்டார். எங்கே யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவருடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் வலி ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய குடும்பம். முஸ்லீம்கள் எல்லாமே சொல்லல, ரசூலின் வார்த்தையை கவனிக்கணும். படைப்பினங்கள் அதில் எல்லாம் அடங்கும். முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் அடக்கம். அவனுடைய படைப்பினங்கள்லேயே அல்லாஹ்க்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு யார் அதிக பயனை தருவார்களோ அவர்களே அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய குடும்பத்தினர்கள்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் கூடிய படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது, அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தாய் தகப்பன் கிடையாது. குடும்பம் என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறார்கள் எல்லாருமே, அப்படித்தானே? எனவே அந்த ஜனங்களுக்கு யார் பயன் அதிகம் தருகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். எனவே அன்பர்களே, நம்மால் என்ன உதவியை கொண்டு போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர்க்க முடியுமோ சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தோற்றத்தை வைத்து அவர்களின் வறுமையை, ஏழ்மையை புரிந்தார்கள். ஒரு சில மக்களுடைய ஆடையை வைத்து, அவர்களுடைய ஒட்டிய காய்ந்த வயறுகளை வைத்து, உதடுகளை வைத்து, பங்கரையான தோற்றங்களை வைத்து குலுங்கினார்கள், அழுதார்கள். அவர்களின் அந்த நிலை மாறுவதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொண்டார்கள் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. முதர் என்ற கூட்டம் வந்தது, அவர்களுடைய ஆடையை பார்த்தார்கள், அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தார்கள். கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலும் அந்த தோற்றம் அவர்களுக்கு அப்படி வெளிப்படுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி பேசினாங்க, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி நாளை மறுமையிலே வியாபாரமும் எந்த தொழிலும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லாத அந்த நாளிலே நீங்கள் இந்த உலகத்தில் செய்த சில நன்மைகள் தான் உங்களுக்கு நன்மை, நல்ல காரியங்கள் தான் உங்களுக்கு நன்மையாக வந்து நிற்கும். எனவே அந்த நாளைக்காக வேண்டி யார் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்களோ தொடங்குங்கள். இதோ வறுமையோடு, ஏழ்மையோடு, பஞ்சத்தோடு, பட்டினியோடு பராரியாக வந்திருக்கிறார்கள் இந்த மக்கள், இவர்களுக்காக வேண்டி செய்யுங்கள் உங்கள் உதவியே என்று சொன்ன பொழுது அன்சாரி சஹாபி ஒருத்தர் தூக்கிட்டு வந்தார், மூட்டையில் போய் அள்ளி கொண்டு வந்தார். எனக்கு கொடுத்த செல்வம் என் ரசூல் ஒரு இடத்தை சுட்டி காண்பிக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமையிலே, இவர்கள் கொடுங்க, நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே அள்ளி அடிச்சுட்டு வந்தார்.
ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவரால் தூக்க முடியவில்லை, கீழே போட்டுருவாரோ, தள்ளாடி கீழே விழுந்துருவான்னு பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அள்ளி கொண்டு வந்து வைத்தார். இதை பார்த்துவிட்டு ஒவ்வொருத்தராக போய் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நபியின் முகம் அப்படியே வாடிய முகம், அதை பார்த்தவுடன் அப்படியே மலர்ந்தது என்று ஹதீஸ் வருகிறது. எனவே அன்பர்களே, உதவிக்கரம் நீட்டுவதற்கான முயற்சிகளை அந்த மக்களுக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்ற 4வது, மனித தவறுகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்த பேராபத்துகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, பெருமழை என்பது. அதிலும் குறிப்பாக கேரளா என்ற அந்த நாடு இருக்கிறதே, ஹைருல்லா என்பதுதான் அதனுடைய இயற்பெயர் என்று அறிஞர்கள் சொல்வதையும் கேட்கிறோம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஊர் அதுதான் மருவி கேரளா என்பதாக மாறுகிறது. கடவுளின் தேசம் என்று எல்லோராலும் வர்ணிக்கப்படுகிற அளவிற்கு இயற்கையும் அழகும் கொஞ்சி ததும்பும் ஒரு பகுதி அது. மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறு அல்லது வேறு ஏதாவது நிறுவனங்கள் செய்யக்கூடிய சில தவறு, அது மொத்த மனித குலத்திற்கும் அழிவாய் வந்து விழுவதை பார்க்கிறோம். பிரான்ஸ் நாட்டிலே, பிரிட்டனிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, இம்பீரியல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியிலே ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய மரியம் ஜக்கரியா என்ற அந்த பெண்மணி தந்த ஒரு ஆய்வு முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன். நிலச்சரிவு, பெருமழை, இதனால் ஏற்பட்ட பாதிப்பு, இது உலகத்தையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரியான மலை பிரதேசங்களிலே அதனுடைய மண்ணின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை வேகமாக அது உறிஞ்சிக்கும். ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய இந்த மழையிலே தண்ணீர் உரியப்படவில்லை, பூமி காய்ந்திருக்கிறது. அதற்கு மூலதனம் என்ன, காரணம் என்ன? 2 காரணம் சொல்றாங்க. 1, புவி வெப்பமயமாகி கொண்டே போகிறது, அது 1. 2வது, மரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரம் இருக்க இருக்க ஊற்றப்படுகிற தண்ணி அது மழையாக கொட்டினாலும் தண்ணீரை உறிஞ்சு கொண்டு பூமி ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்படி பூமி ஈரப்பதத்தோடு இருப்பதுதான் நிலச்சரிவை தடுக்கும். ஆனால் மரங்கள் அதிகமாக அழிக்கப்படுவதனாலே, காடுகள் அழிக்கப்படுவதனாலே, அங்கே மரங்கள் இல்லாததினால் பூமி காய்ந்து விழுகிறது. இதுவே இந்த நிலச்சரிவுக்கு ஒரு காரணமாகவும் ஆகிவிட்டது என்கின்ற அந்த ஆராய்ச்சியாளரின் தகவலும் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். தான் வாழ வேண்டும் அல்லது தன்னுடைய நிறுவனம் அல்லது தான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இயற்கையை அழித்து நாசப்படுத்துகிற வேலை சமீபத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் விளைவு, இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பொதுமக்கள் மொத்தமும் பலியாகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இல்லையா? குளங்கள், ஆறுகள், குட்டைகள் இருந்த இடங்களிலெல்லாம் பிளாட் போட்டதினுடைய விளைவு, சின்ன மலைகளிலும் கூட மொத்தமாக தண்ணீர் வந்து அங்கு தேங்கக்கூடிய சூழல் பார்க்கிறோம். காடுகள், மரங்கள் அழித்ததனுடைய விளைவு, இந்த மாதிரியான நிலச்சரிவுகளுக்கு மனிதகுலம் ஆட்பட்டு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை கூடுவதை பார்க்கிறோம். இந்த தவறுகளையும் இந்த நிலச்சரிவு, இந்த கேரளாவினுடைய வயநாட்டினுடைய இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த 4 செய்தியோடு நான் முடிக்கிறேன். பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் சமூக வலைதளங்களில் இன்னைக்கும் கூட எத்தனை விதவிதமான கமெண்ட்ஸை பார்க்க முடியும் தெரியுமா? இது கேரளாவிலே ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கவர்மெண்ட்டுக்கு இடத்திலே யாரும் நிதி கேட்காதீர்கள், உங்களுக்கெல்லாம் கிடைக்காது என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது, பீஃப் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்து விடும் என்றும் எழுதியிருக்கிறான் சில பேர். வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு மலப்புரத்தில் ஏற்பட்டால் நன்றாக இருக்குமே என்று எழுதியிருக்கான் ஒருத்தன். ஏன் எழுதியிருக்காங்கன்னா, மலப்புரத்தில் அடர்த்தியா முஸ்லீம்கள் வாழ்றாங்க. மலப்புரம் என்பது அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி. இங்கே ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு அங்கே ஏற்பட்டால் இன்னும் நல்லா இருக்குமே. வயநாட்டில் இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திலே எந்த காடு இருக்கிறாரோ அந்த காடுகிட்ட போய் உதவி கேளுங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காடு யாரு? பாலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக மக்களும் பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில். அதற்காக வேண்டி குரல் கொடுத்தவர், அதனுடைய இந்த இயக்கத்தினுடைய தலைவரும் கூட ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் 2 நாட்களுக்கு முன்பாக. அப்ப அந்த பகுதியின் காடு யாரோ, இறைவன் யாரோ, அங்க போய் கேட்கட்டும். எவ்வளவு பெரிய வன்மம்! இழந்தது யாராக இருந்தாலும் இழப்பு என்ற கண்ணோட்டத்தில் தான் பொதுவாக பார்த்து வந்தோம். ஆனால் என்னவோ தெரியவில்லை, ஒரு சமீப பல 10 ஆண்டுகளாக வன்மம், வெறுப்பு இழப்பிலும் கூட வெளிப்படுகிறது.
35 பேரை ஒரே ஒரு பெண்ணா நின்று சபீனா என்ற ஒரு பெண்மணி இந்த வயநாட்டு இந்த நிலச்சரிவிலே ஆற்றை கடந்து ரோப்பில் போய் தூக்கிட்டு வந்திருக்குங்க. ஒரே ஒரு பெண், தனி பெண். பெரிய பெரிய அதாவது மீட்பு குழுவினர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் தயக்கம் எப்படி அங்கிட்டு போறது என்று. ஆனா துணிந்து சபீனா என்ற அந்த நர்ஸு போய் அங்கிட்டு போய் 35 பேரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே அந்த பெண்ணுக்கு மதம் தெரியவில்லை, அங்கே மக்கள் மட்டும்தான் தெரிந்தார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களை போய் தூக்கி கொண்டு வந்தார். நிறைய பேரை மீட்டெடுத்து கொண்டு போய் முகாம்களிலே கொண்டு வைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, சில குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், யாரு தகப்பன் யாரு தாயின்னு தெரியல. ஸ்கூல்ல இருந்து டீச்சரை கூட்டு வந்து இந்த பிள்ளைங்களுடைய அப்பா யாரு அம்மா யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பச்சை குழந்தைகள் பசியினால் பால் தேடி அழுகிறது. இஸ்லாமிய பெண் ஒருவர், ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இது பேசுபொருளாக இருக்குது. நானும் பிள்ளையை பெற்றெடுத்தவள் தான். யாரெல்லாம் எந்த குழந்தைகள் எல்லாம் பால் கேட்டு தேம்பி அழுகிறதோ எல்லா குழந்தையும் ஏன்ட்ட தாங்க, ஏன் மார்ல அணைச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். இதுதான் மனிதநேயம். இந்த மனிதநேயம், இந்த மாதிரியான பேரிடர்கள் தானே வெளிப்பட வேண்டும். ஏன் வன்மம் வெளிப்படுகிறது? ஏன் வெறுப்பு வெளிப்படுகிறது? அப்படி என்ன முஸ்லிம்களின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி? புரியவே இல்லை. இந்த வெறுப்பு 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 இது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பேரிடர்களின் சமயத்திலும் சமூக வலைதளங்களில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதையும் பார்ப்பதையும் உரையாடுவதையும் கேட்கிற பொழுது உள்ளபடியே நாட்டினுடைய போங்கு மிக ஆபத்தானது என்பதை தான் யோசிக்க வைக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். குறிப்பாக நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய வயநாட்டு மக்களுக்காக வேண்டி தொடர்ச்சியாக நாம் பிரார்த்திப்போம், நல்ல விஷயங்களை செய்வோம். யார் என்னமும் சொல்லிட்டு போறாங்க. எத்தனையோ காணொலிகளை பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு காணொலியை பார்த்தேன். பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒருவர் பேசுகிறார். இன்னைக்கும் இந்த பேரிடரிலும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள் தாடி வைத்த தொப்பி போட்ட முஸ்லிம்கள் தான். எங்களை பார்த்து கொண்டார்கள், தூக்கி போனார்கள், அங்கே கூட்டு போனார்கள், இங்கே கூட்டு போனார்கள் என்று பேசுவதெல்லாம் காணத்தான் முடியும். இதெல்லாம் நம்ம யாரும் எதிர்பார்த்து, பாராட்டை எதிர்பார்த்து, நல்ல பெயரை எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் அந்த நிலையை ஏற்படுத்தி வைக்கிறான். எனவே தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் நம்மாலான உதவிகளை மிகச்சிறப்பாக செய்வோம். தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபையும் அறிவித்திருக்கிறது, இந்த ஜும்மாவிலும் வரக்கூட ஜும்மாவிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிவாசல்களிலும் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள், முசல்லிகள் தங்களுடைய பங்களிப்புகளை நிறைவாக தந்து அந்த வயநாடு மக்களுக்காக வேண்டி பேருதவியை நீங்கள் உங்கள் பொருளாதார உதவியை கொண்டு செய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ்விடத்திலே நாமும் துவா செய்வோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த ஜும்மாவிலேயே சொல்லி இந்த ஜும்மாவிலே வசூல் பண்ணலாம் என்று நினைத்தாலும் கூட எங்கள் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் சொன்னதை போன்று இந்த ஜும்மாவில் அறிவிப்பு செய்வோம். அதில் அடுத்த வாரம் தயாரிப்பாக எல்லா மக்கள் வருவாங்க. இந்த ஜும்மாவில் அறிவிப்பு செய்யுங்க. அடுத்த வாரம் வயநாட்டு மக்களுக்காக வேண்டி நாம் இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்வோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டிலிருந்து வருகிற பொழுது உங்களுடைய மிகச்சிறந்த பங்களிப்பை அல்லாஹ்விற்காக வேண்டி தாராளமாக கொண்டு வாருங்கள். துயர் துடைக்கும் இந்த நல்ல பணியிலே கைகோர்த்து கொண்டு செய்வோம். மதம் கடந்து, மொழி கடந்து, மனிதநேயம் இந்த மண்ணில் மலர்வதற்கு நீங்களும் நானும் எல்லா மக்களும் சேர்ந்து பாடுபடுவோம். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.